கேட்கணும்ல போமா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவாரூர், அங்கே தன்னுடைய தாய்க்காக தாஜ்மஹால் ஒன்று கட்டியிருக்கிறார் ஒருவர். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அங்கே வந்திருக்கிறேன் என்று இவ்வளவு செலவு என்று கோடிக்கணக்கான செலவு தன்னுடைய தாய்க்காக கட்டியிருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹாலை நிறைய பேர் சுற்றுலாத்தலமாக வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். காளையார் கோயில் நகர் வர்த்தக சங்கத்தின் சார்பாக இன்று மாநில மாநாடு திருவாரூரில் நடைபெற்றது. அங்கே வந்திருந்தோம். திருவாரூருக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் அருகில் தன்னுடைய தாய்க்காக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்கிறார். அந்த தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக வந்திருந்தோம். எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவருமாக இங்கே வந்து பார்த்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனைவிக்காக கட்டியவர் ஆக்ராவில் கட்டினார் தாஜ்மஹால். அது உலக அளவில் பேசப்பட்டது. ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இங்கே தன்னுடைய தாய்க்காக கட்டியிருக்கிறார். மிகவும் அற்புதம். உள்ளே சென்று பார்த்து விட்டோம். இதோ நீங்களும் பார்ப்பதற்காக மாநாட்டுக்கு வந்திருக்கேன். சரி, திருவாரூரில் பெற்ற தாய்க்காக ஒரு மகா தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க அப்படின்னா வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இது வந்து எல்லாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு தனி மனிதன் தன் தாய்க்காக பெற்ற பாசத்துக்காக இப்படி ஒரு பெரிய ஒரு இருக்குங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். நன்றி நன்றி நன்றி. ஐயா, என்ன இப்படி உட்காந்துருக்கிய?
ஏன் வர்த்தக சங்க மாநாட்டுக்கு நம்ம காலையார் வந்து வச்சுருக்கோம். சரி. அது மாதிரி ஒரு தாஜ்மஹாலை ஒரு கட்டணம் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அது பெரிய அதிசயம் இல்லையா? ரைட்டு, சந்தோஷம். திருவாரூருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஆகிட்டு வச்சா இல்லையா? சரி, அதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக வந்து சிறப்பாக மகிழ்ச்சியா? நன்றி நன்றி. மிக்க சந்தோஷம். நகர் வர்த்தக சங்கத்தினுடைய பொருளாளர், நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, எல்லாரையும் மிகவும் சிறப்பாக கூட்டி வந்திருக்கீங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தாய்க்கு வந்து இத்த பெரிய தாஜ்மஹால் கட்ட முடியலன்னா கூட 3 வேளை கஞ்சி ஊற்றுற அளவுக்காவது நம்மலாம் ஒரு பக்குவத்துக்கு வரணும். நிறைய பேர் வந்து தாயை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப அந்த மாதிரி செய்கிறது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தாயை வந்து நல்ல தாயோ கெட்ட தாயோ அவளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம கடமை. ரைட்டு. இந்த அளவுக்கு செய்யறனா கூட அவளை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி தாஜ்மஹால் அளவு கட்டலைன்னா கூட ஒரு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிறது. மிக்க நன்றி. நமக்கு உலக அதிசயங்கள் உண்டான தாஜ்மஹால் வந்து மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினார். அது மாதிரி வந்து ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து தமிழர் வந்து தன்னுடைய தாயின் நினைவாக தாய்க்காக ஒரு நினைவு சின்னம் கொண்டு சொல்லி இங்கே திருவாரூர் பக்கத்தில் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் மனைவிக்காக கட்டாரு, இங்கே இருக்கிற தாய்க்காக கட்டியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாயை எந்த அளவுக்கு மதிக்கணும், தாயை எந்த அளவுக்கு நம்ம போற்றணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே இதை பராமரிக்கிறாங்க. இது பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா, எந்த ஒரு நினைவு கட்டணமும் இல்லாமல் இதை மிக அற்புதமாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, தாயை நம்ம வாழும் காலத்திலேயே நம்ம அவங்க வந்து உன்னதமாக போற்றி பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும், வாழும் காலத்தை தெய்வம் மதிக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த தாஜ்மஹால் வந்து நம்ம எதிர்பார்க்கல, இன்னைக்கு பார்க்க வருவோம்னு இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் சூரத்தில் செலுத்தவன்ற யூடியூப் சேனலில் நான் வெளியே வசதியாக இருக்கேன். இதை பற்றி நிறைய குறைய சொல்லுங்கள். இப்போ தாஜ்மஹால்னு ஒரு இது சொன்னாங்க, தனியாரால் கட்டப்பட்டது. தனியார் ஒரு முஸ்லீம் பாயினால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தாஜ்மஹால் ஓரளவு சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற அப்படி ஒன்றும் பெரிய தலம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குற மாதிரி இந்த ஏரியா கிளைமேட்டுக்காண்டி வந்தால் தான் இல்லையா, உள்ளே பார்க்குற மாதிரி எதுவும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மக்களுக்கு வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துக்கிறது. இந்த தாஜ்மஹால் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தாய்க்காக ஒருவர் தன்னுடைய தாய்க்காக இவ்வளவு செலவழித்து இவ்வளவு மகிமையாக பண்ணியிருக்காரு. இதை பற்றி இப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் தாயை எப்படி பார்க்கணும், இந்தளவுக்கு செய்யலைனாலும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்தில் ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இந்த கருத்தை பொறுத்தவரை, தாயை பொறுத்தவரை நம்ம பெற்ற தாய் கடைசி நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது நமக்கு ஒரு கஷ்டம்தான். அது பெருசாக அவங்களுக்கு கோயில் வெட்டி கும்பிடாட்டினாலும் வாழ்க்கையில் வாழ்கிறவ நம்ம வாழும்போது நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறதை நம்ம விரும்பக்கூடாது. நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவு தாயை பாதுகாத்துக்கிறணும், அவங்க சங்கடப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறணும். அதுதான் உண்மையினுடைய. இப்படி இந்த அளவுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நினைவு நாளில் நீங்கள் என்ன வேணாலும் நம்ம அதை நினைவு கூடுற மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. இதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, திரு ஆரோக்கியம் முரளி, மிக்க நன்றி. மாநாட்டுக்காக வந்தோம். திருவாரூருக்கு பக்கத்தில் தாஜ்மஹால் இருக்குனாக பார்க்குறதுக்காக வந்தோம். அந்த தாஜ்மஹாலுக்கு வந்த இடத்துல 2 பெண்களும் சில குழந்தைகளும் எங்களோட கூட வர்றோம்னாங்க. நான் ஏற்றிக்கிறோம்னு சொன்னேன். டிரைவர் பார்த்த வேலை அப்படியே கட்டி
நேர பார்த்தா எனக்கு கடிச்சு இந்த கண்ணத்தை அத்திருப்பாரு. அப்படி கடி கடைசியா என்னையத்தையும் கடிப்பாருன்னு பார்த்தா அவர் அங்கே கொதிக்கிறார் பாருங்க. சரி, அவரு ஒரு மனிதாபிமான முறையில அவங்க என்ன கேட்டாங்க, மனிதாபிமான முறையில அவர் யாரை கடிச்சாரு கேள்வி அதான். ஒரு நிமிஷம் வாயை மூடிக்கிறேன், உள்ள ஏதோ சம்பவம் நடக்குதான்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏப்பா எல்லாரும் மேலே பாருங்க, எல்லாம் கேமரா பாருங்க, எல்லாரும் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். வந்தவங்கலாம் அண்ணன் எப்பவுமே கேமரா பார்க்க மாட்டாரு. யாரோ புதுசா இருக்கே தலைப்பாக்கட்டால் முதல்ல வரலையே. அப்படியா? சரி, வண்டியை விட்டு அப்படியா மாநாட்டில் புதுசாக வந்து இல்லை பார்த்தோம் ஷாக் ஆகிட்டேன். புதுசாக சொல்லுங்க செயலாளரை, எல்லாரையும் பொறுப்பாக கூட்டிட்டு வந்து பொறுப்பாக கூட்டிட்டு போறீங்களா? ஆமாங்கய்யா. சரி, இங்கே எதுக்கு போயிட்டு வந்தீங்க இப்போ இந்த பக்கம்? தாஜ்மஹால்னு சொன்னாங்க. சரி, மினி தாஜ்மஹால்னு சொன்னாங்க. ரொம்ப மினியா இருந்துச்சு. சரி, ஆக்ராவில் கட்டினது தன்னுடைய மனைவிக்காக கட்டியிருக்காரு தாஜ்மஹால். இங்கே தன்னுடைய தாய்க்காக ஒருத்தர் கட்டியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? தாய்க்காக இப்படி ஒரு தாஜ்மஹால் கட்டணுமா? தேவையா தேவையில்லையா இல்லை பண்ணலாமா? சொல்லுங்க. நம்ம மாநாட்டுக்கு போகல இந்த இது தேவையில்லை, இப்படி ஒரு வியாக்கியானமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. நன்றி நன்றி நன்றி. ஆசிய கண்டத்திலேயே தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பிற்கு அன்றும் இன்றும் என்றும் துணை நிற்பவர், சாதாரணத்தை சாத்தியமாக மாற்றிய வணிக சாம்ராஜ்யத்தின் நாயகன், அவரது தகப்பனார் திரு யோகத்தில் லெஜெண்டாக விளங்கும் திரு சரவணன் அவர்களை உங்கள் கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்போம்.
தேங்க்யூ. இன்றைய விழாநாயகன் வணிகர்களுக்கு பாதுகாப்பாக சிம்ம குரல் கொடுத்து வியாபாரிகளின் பாதுகாவலராக இருக்கும் வியாபாரி சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, செயலாளர் திரு கோவிந்தராஜுலு அவர்களே, பொருளாளர் திரு சதேக் அப்துல்லா அவர்களே மற்றும் பல்வேறு நிர்வாக குழு உறுப்பினர்களே, பல்வேறு நிர்வாக தலைவர்களே, செயலாளர்களே, இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்திருக்கும் முன்னாள் தலைமை செயலாளர் திரு இறையன்பு அவர்களே, நகைக்கடை உரிமையாளர் சங்க தலைவர் ஜலானி அவர்களே, திரு சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே மற்றும் இவ்விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வந்திருக்கும் வியாபார பெருமக்களே, உங்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த வியாபாரிகள் சங்க 43வது எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். திரு விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த வியாபாரிகள் சங்கம் எங்கு எப்போது எந்த ஒரு வியாபாரிக்கு சிறு பிரச்சனை என்றாலும் அங்கு உடனடியாக சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னலம் கருதாமல் தன் உழைப்பு உயிர் நாடி அனைத்தையும் வியாபார பொதுமக்களுக்கு கொடுத்து பொது சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் இதே போன்ற வியாபார பெருமக்களுக்கு பெரும் தொண்டாற்ற உங்கள் அனைவருடைய ஆசையும் அன்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நாம என்ன பொருளை கொடுக்கணும் நாம நினைக்கிறத விட அவங்க என்ன தேடி நம்மளை வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பொருள் அவங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அந்த பொருளை நம்ம விற்பனை செய்தால் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அடுத்தது குறைந்த லாபத்தில், அதிக லாபத்தை தவிர்த்து குறைந்த லாபத்தில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அடுத்தது இன்றைய நவநாகரிக உலகத்தில் இருக்கும் அப்டேட்ஸ், எந்த வியாபார துறையிலாகட்டும் எந்த துறையிலாகட்டும் இந்த வந்து மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கு. அதை நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணி அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கும் போது உங்க வியாபாரம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும். நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் போதும்னு நினைக்க கூடாது. இன்றைய சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணா வியாபாரத்தை விருத்தி பண்ண முடியும் என்று அனுதினமும் ஒரு பள்ளி மாணவனை போல நாம் தினமும் தொழிலை செய்து வந்தால் நாம் தொடர்ந்து வியாபாரத்துறையில் வெற்றியை பெற முடியும். இன்று நம்ம வணிகர் சங்கத்தை சார்ந்து வணிகர்கள் அதை சார்ந்த மக்களையும் சேர்த்து பார்த்தா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 45% மக்கள் இந்த வியாபாரத்தையும் வியாபாரத்துறையை சார்ந்தும் இருக்கிறார்கள். அவர்களின் நலன்களை, அவர்களுக்கு ஏற்படும் குறைகளை அரசாங்கத்திடம், மத்திய அரசிடம், மாநில அரசிடம் எடுத்து சொல்லி அதற்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நமது விக்ரமராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இது வியாபாரிகளுக்கு மட்டும் பயன்படாது, வரி குறைப்பாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அது பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அது ஒரு வியாபாரிக்கு மட்டும் சென்று சேராது. ஒரு புனித யாத்திரை அவர் வாழ்வில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் ஆசைகளையும் அன்பையும் அவருக்கு மேலும் மேலும் கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால என் உரையை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இங்கே வந்தவருக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நமது லெஜெண்ட் தூரத்தில் தொலைத்தவன் மீடியா சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் செய்து நம்மை பின்தொடருங்கள்.